ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்எஸ் போர்ட்ஃபோலியோ. இந்த வீடியோவில் HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி எப்படிலாம் பட்டன் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு HTML அண்ட் பேசிக் CSS மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த வீடியோ ஃப்ரெஷருக்காக க்ரியேட் பண்ணது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு பட்டன் டிசைன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி CSS மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஃப்ரெஷருக்காகவே அவங்களுக்காக நம்ம மேக் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்போ இல்லை டைல்வின் சேஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு HTML அண்ட் CSS இதை மட்டுமே யூஸ் பண்ணி பட்டன் எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே button.html அப்படின்ற ஒரு எம்டி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் button.cssன்னு சொல்லிட்டு நம்ம CSS கோடிங் போடுறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனில் ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ HTML5 யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்கெலிட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரௌசரில் போய் அவுட்புட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக நான் button.html ஸோ இந்த பேஜில் நான் ஷோ ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னாக்கா நம்ம ஆன் ஸ்பாட்லேயே நம்ம டைப் பண்ண இங்கே நம்ம சேவ் பண்ணும்போது அங்கேயே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும் பேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டைட்டிலில் ஜஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டன் டிசைன் அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் டிசைன் இங்கே கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு டைட்டிலில் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போ பட்டன் அப்படின்ற ஒரு டேக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் பட்டன் அப்படின்ற ஒரு டேக் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதில் HTML எந்த ஒரு CSS நான் யூஸ் பண்ண கிடையாது. இதில் நான் எந்த ஒரு HTML கண்டென்ட்டும் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ பட்டன்ன்ற டேக் மட்டும் நம்ம போடும்போது நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே பட்டன் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த பட்டனுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசைன் கொடுக்குறேன். ஒரு HTML நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன். அந்த பட்டன் பட்டன் 1 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். பட்டனுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா நான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஐடியில் நான் பட்டன் 1 அப்படின்ட்டு இந்த பட்டனுக்கு நான் ஒரு ஐடி நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் இந்த CSSக்கு போயிட்டு இந்த பட்டன் 1க்கான டிசைன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நார்மலாக எந்த டிசைனுமே கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு HTML ஒரு பட்டன் மட்டும் க்ரியேட் பண்ணி அதுக்கு நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு நார்மல் HTML பட்டன் இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு மேலே தான் இதனோட ஸ்டைலிங்ஸ் கலர்ஸாக இருக்கட்டும் இல்லை பார்டர் ஏரியாஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங்ஸ் நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த button.css இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா #btn1 அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐடி கொடுத்துருக்கோம் அந்த பட்டனுக்கு. ஸோ நான் இது கொடுத்துட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் கலரை மட்டும் கொடுக்குறேன். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலரில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரெட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகலை ஏன்னா இது எக்ஸ்டர்னல் CSS. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் CSS நம்ம என்ன பண்ணணும் இந்த HTML ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இந்த HTMLக்கு இதுக்கு தெரியாது இங்கே ஒரு பட்டன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பட்டனுக்கான டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்கன்றது HTMLக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இந்த HTMLையும் இந்த CSS நம்ம இன்னும் லிங்க் பண்ணலை. ஸோ அதனால் இந்த HTMLக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த CSSல தான் நம்ம இந்த ஸ்டைலிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த CSS நம்ம HTMLக்கு லிங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த HTMLக்கு தெரியும். ஸோ அதை நான் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஓகே, இப்போ நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை லிங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் லிங்க் ரிலேட் ஸ்டைல் ஷீட்டு. ஸோ இந்த HREFக்குள்ளே தான் இந்த பட்டன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த HTML எங்கே இருக்கோ அங்கேயே தான் நம்மளுக்கு CSS இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா button.css அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த பட்டனுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போது நம்மளுக்கு கரெக்டாக CSS இந்த HTML கூட லிங்க் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இப்போ பட்டன் கலர் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த பார்டர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பார்டர் நன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் இந்த பார்டர் நமக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட டெக்ஸ்ட் கலர் நான் கொடுக்குறேன். ஸோ நான் அந்த கலர் கொடுக்கறதுக்கு நான் கலர் இப்போ ரெட் கலராக இருக்கிறதுனால ஒயிட் கலர் கொடுத்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் கலரில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளானதாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இந்த பட்டன் கிடையாது. அதனால நம்மளுக்கு இதுக்கு தேவையான பேடிங்லாம் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். இந்த பேடிங்கில் நான் டாப்க்கும் பாட்டமுக்கும் சேம் பேடிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் இந்த மாதிரி டாப்க்கும் பாட்டமுக்கும் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ ரைட் லெஃப்ட் அப்படின்ற இந்த ரெண்டு சைடுக்கும் நான் ஒரு 5 பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே,
இந்த 5 பிக்சல் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்து பார்ப்போம். ஸோ 10 பிக்சல். ஸோ இது ஓகேவா இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சேம் வேல்யூவே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம 10 பிக்சல் மட்டும் கொடுத்தோம்னாலே அது என்ன பண்ணிக்கோனாக்கா ஓவராலாக எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். ஓகே, இப்போ இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் டாப் பாட்டம் ஓகே, நான் ரைட் லெஃப்ட்டுக்கு வந்து நான் ஒரு 15 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நார்மலாக ஒரு பட்டனை நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவ்வளோதான். நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து பேடிங் கொடுத்து பார்டர் நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னா நம்ம பார்டர் நம்ம கொடுத்து டெக்ஸ்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளசண்ட்டாக கொடுக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு தெரியணுன்றதுக்காக ஸோ நான் ரெட்டுக்கு வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பட்டன் 1 வந்து ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பட்டன் 1ல் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் இந்த பட்டனில் பார்டர் ரேடியஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பட்டனை திரும்ப நான் இன்னொன்று காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் நான் 2 அப்படின்றதையும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஐடி. ஸோ இந்த ஐடி நான் வந்து பட்டன் 2 அப்படின்ற ஐடி போட்டுக்கிறேன். ஸோ நான் சேம் டிசைனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பட்டன் 1 பட்டன் 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் இந்த பட்டன் 2க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கார்னரில் வந்து நான் கொஞ்சம் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ். ஸோ நான் பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கர்வ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நான் பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பட்டன் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ 5 பிக்சல் கொடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்லைட் கர்வ் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துருக்கு அந்த கார்னரில் மட்டும். ஓகே, இப்போ இதுவே நான் ரவுண்டடாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து சர்க்குலராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், பட்டன் 3 அப்படின்ற நேமை நான் கொடுத்துக்கிறேன். பட்டன் 3. ஓகே, இதனோட ஐடி வந்து பட்டன் 3. ஸோ கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் பார்டர் ரேடியஸ் வந்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 50% அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பேடிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த சர்க்குலர் மாதிரி வரணும், அதாவது சர்க்கிள் ஷேப்பில் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இந்த வித்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஹைட்டு வந்து அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேடிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக மேலேயும் கீழே நம்மளுக்கு அதிகமாக பேடிங் கிடைக்கும். அப்போ வந்து இந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்டும் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சர்க்குலராக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 25 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ 25 பிக்சல் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் பில் மாதிரி வந்திருக்கும். அதாவது ஒரு டேப்லெட் சொல்லப்போனால் ஒரு டேப்லெட்டோடைய டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நார்மலாக நம்மளுடைய பட்டனுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்டர் ரேடியஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்குலராகவோ ஸோ எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு நான் வந்து க்ரீன் அப்படின்ற கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லோ அப்படின்ற மாதிரி நான் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லோ கலர். ஓகே, நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஆர்பிஜி கலர்லேயும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹெக்ஸ் கோட்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, இந்த பட்டன் வந்து 2, 3. ஸோ நான் வந்து பட்டன் வந்து 3. ஓகே, இப்போது இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர், இந்த பார்டர், அதுக்கப்புறம் இந்த பேடிங். ஸோ இது எல்லாமே காமனாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும் நம்ம இந்த மாதிரி காமனாக யூஸ் பண்ணணுமா, அதாவது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. பட்டன் 1க்கு நம்ம இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ பட்டன் 2க்கு இதே தான் யூஸ் பண்ணுறோம். தென் பட்டன் 3க்கு வந்து நம்ம இதே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரிப்பீட்டடான கோடிங்காக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ் ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பட்டன் அப்படின்ற நான் கொடுத்துக்கிறேன். நார்மல் பட்டன் அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எல்லா பட்டனுக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பட்டன் இந்த நார்மல் பட்டன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டார்டிங்லேயே ஓகே நார்மல் பட்டன் அப்படின்றது கொடுத்துட்டேன். இதில் காமனாக என்னென்னலாம் இருக்குது அதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த பார்டர், இந்த கலர், இந்த பேடிங் இது எல்லாமே எங்கே இருக்குது, நார்மலாக இருக்குது. ஸோ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த ஸ்டைல் திரும்ப வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்,
மற்றது எல்லாத்துலேயுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கோடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காமன் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த காமன் கிளாஸில் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கோடிங் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கிறோம். ஓகே. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்துட்டு ஒரு டிவ் போட்டுக்கிட்டு இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு H5 டேக்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா நார்மல் பட்டன் பேசிக் பட்டன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேசிக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். இதுக்குமே நான் கிளாஸ் வச்சு நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ஹெட்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆர்டர் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நான் மேலே வந்து ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த ஹெட்டிங்கில் நான் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் டெக்ஸ்ட் சென்டராகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் சென்டர். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் சென்டருக்கு போயிடுச்சு. இதுக்கு நான் டெக்கரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அண்டர்லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ இந்த பட்டன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம் சென்டரில் கொண்டுட்டு வந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கும் நான் ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். இந்த கிளாஸில் இந்த டிவ்வுக்கு நான் வந்து நார்மலாக ஒரு பட்டன் டிவ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இதில் நான் டெக்ஸ்ட் லைன் சென்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த பட்டனும் நமக்கு இப்போ சென்டரில் போயிடுச்சு. ஓகே. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சென்டர் இந்த பட்டன் டிவுக்கே நம்ம வந்து ஓவரால் என்ன பண்ணியிருக்கோம் டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம திரும்ப இதனுடைய சைல்டு ஹெட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டிவோடைய சைல்டு தான் இந்த ஹெட்டிங். ஸோ இதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய சைல்டுக்கும் சேர்த்து அது அப்ளை ஆகிடும். அதனால நம்ம ஹெட்டிங்க்கு தனியாக மறுபடியும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்பயும் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வந்து சென்டரில் தான் இருக்குது. சரி. ஓகே. இப்போ பேசிக்கான பட்டன்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே பட்டனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவுட்லைனை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை அகெயின் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் இன்னொரு கீழே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல பேசிக் பட்டனுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அவுட்லைன் பட்டன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இந்த நார்மல் பட்டன் அப்படின்ற எல்லாத்துக்கும் பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அவுட்லைன். ஸோ நான் அவுட்லைன் பட்டன் அப்படின்ற நேமில் நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்டன்லேயும் BTN அவுட்லைன், BTN அவுட்லைன் 1, BTN அவுட்லைன் 2 அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம CSS இன்னும் நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ இதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணி வைக்க போகிறோம். இப்போதைக்கு பேசிக்கான HTML ஸ்டைல் மட்டும்தான் இருக்குது. சரி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பட்டன் 1க்கான பட்டன் அவுட்லைன் 1க்கான டிசைனை பார்க்கலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த நார்மல் பட்டனா ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேசிக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமெண்ட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பட்டன். நான் அவுட்லைன் பட்டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த இந்த ஐடிக்காக நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். இந்த பட்டனுக்கான ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் யூஸ்வலாக எப்பவும் போல் ஹேஷ் போட்டு ஐடின்றதுனால ஹேஷ் போட்டு நான் இந்த மாதிரி இந்த ஐடியோட நேம் கொடுத்து நான் ஓப்பன் பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி. ஓகே. இப்போ இதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போது இது எல்லாத்துக்குமே நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் நன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் போயிடுச்சு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு நான் பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் முன்னே கொடுத்த மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மல் முன்னே கொடுத்துருக்கோம் 10 பிக்சல் 15 பிக்சல். ஸோ அதையவே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் 10 பிக்சல் 15 பிக்சல். ஓகே. இப்போ இந்த பட்டனுக்கான ஸ்டைல் வந்து பேடிங் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்கணும். ஆனால் இது பார்டருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பார்டர்
ஒரு 2 பிக்சலுக்கு நான் கொடுத்துக்கிறேன். 2 பிக்சலில் சாலிட் அதே ரெட் கலரை நான் கொடுத்துக்கிறேன் கீழே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பிக்சல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி 1 பிக்சலோ 2 பிக்சலோ ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 1 பிக்சல் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கேன். நான் ஒரு 1.5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக. ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த பட்டனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கலரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெட் கலர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்டரோடைய கலரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ பார்டரோடைய கலரே நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதே காப்பி பண்ணி நான் வந்து பட்டன் 2க்கும் சேம் டிசைன் நான் கொடுக்குறேன். ஸோ பட்டன் 2க்கு சேம் டிசைன் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம எப்படி மேலே வந்து நம்ம இந்த கார்னர் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்மளும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்னா கார்னர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் கொடுத்துருந்தேன். அதுவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல். ஸோ இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கேன், க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் க்ரீன் கலரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் அதே க்ரீன் கலர் நான் இங்கே கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோடாக இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் 3. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் கலர் வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி இந்த ப்ளூ கலர் இந்த இங்கே கொடுத்துருக்க மாதிரி சேம் கலரை நான் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதே மாதிரி நான் ரவுண்டடு ஃபில் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் பட்டன் 3க்கு என்ன கொடுத்துருக்கணும், சேம் பார்டர் ரேடியஸை நான் இங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த மாதிரி தான் அவுட்லைன் பண்ணணும். ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான் எப்படி நம்ம காமன் கிளாஸ் யூஸ் பண்ணி கோட் ரிப்பிட்டேஷனை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணமோ, ஸோ இதே மாதிரியே நம்மளும் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அவுட்லைன் பிடிஎன் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் இதில் வந்து காமனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கலர் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகுது. ஸோ பேக்ரவுண்டு அண்ட் தென் இந்த பேரிங் இது ரெண்டும் மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்னா காமன் கிளாஸாக இருக்குது, சாரி காமன் ஸ்டைலாக இருக்குது. எப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேசிக் பட்டனும் முடிஞ்சது, அவுட்லைன் பட்டனும் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் அந்த பட்டனை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த பட்டனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே மாதிரி தான், பட் பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் ஒரு கிரேடியன்ட் கலரில் கொடுத்தா எப்படி இருக்கும், அதாவது 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் மாதிரி மல்டி கலர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மல்டி கலர்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லீனியர் கிரேடியன்ட். ஓகே, இப்போ இந்த லீனியர் கிரேடியண்ட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து நான் இந்த அவுட்லைன் அப்படின்ற இந்த நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்லைன் பட்டன் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்து லீனியர் பட்டன் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், லீனியர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு யூஸ்வலாக எப்போ போல நம்ம ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸோ நான் பட்டன் லீனியர் 1 நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா லீனியர் பட்டன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து கமெண்ட்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ லீனியர் பட்டன் டிசைனை நம்ம பார்ப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து லீனியர் பட்டனோட ஐடியா எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ்வலாக எப்போ போல் நம்ம இதே நம்ம சேம் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு தேவைப்படுற இந்த நார்மல் பார்டர் அதே மாதிரி நான் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் என்ன டிசைன் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி இந்த பார்டர் நான் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதையவே நான் என்ன பண்ணுறேன்னா லீனியர் கிரேடியண்ட்டில் நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதில் லீனியர் கிரேடியண்ட், ஸோ லீனியர் கிரேடியண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த லீனியர் கிரேடியண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 2 கலர் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏன்னா கிரேடியண்ட் அப்படின்னு போயிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இல்லை மல்டி கலர்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மல்டி கலர் கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் கலர் 1 கலர் 2 அப்படின்ற ரெண்டை வந்து நான் பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ லீனியர் கிரேடியண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து மெயின் சின்டாக்ஸே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீனியர் கிரேடியண்ட்டில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நமக்கு வந்து பொசிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வந்து கலர் 1 கலர் 2 கலர் 3 கலர் 4 அந்த மாதிரி அப் 2 உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அவ்வளோ கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து இப்போ பொசிஷன் வந்து நார்மலாக நம்ம ஏதாவது நம்ம பொசிஷன் கொடுத்தோம்னா ஓகே, கொடுக்கலைன்னா அது நார்மலாக என்னன்னா டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னாக்கா, நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ரெட் கலர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் நார்மலா. அதே மாதிரி செகண்டா வந்து நான் கிரீன் கலர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கலர் வந்து இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கலர் மட்டும் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் கலரை டாப்லேயும் செகண்ட் கலரை வந்து பாட்டம்லேயும் எடுத்துருக்கு. ஸோ டாப் டு பாட்டம் தான் டிஃபால்ட்டான இது, ஒரு டிஃபால்ட் பொசிஷனாக அது வந்து எடுத்துக்கும். ஓகே, இன்கேஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு டாப் டு பாட்டமுக்கு பதிலாக நான் வந்து டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்குன்னா லெஃப்ட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எடுத்துக்குது. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. ஸோ டூ லெஃப்ட்னா அதை எப்படி எடுத்துக்கணும்னாக்கா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. ஸோ ரைட் சைடில் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போகிறதுனால ரைட்டு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு கலர், லெஃப்ட் வந்து செகண்ட் கலர். ஓகே, இப்போ இதுவே நான் டாப் அப்படின்னு சொல்லி நான் டூ டாப்னு சொல்லி கொடுத்தேன்னா அப்போ பாட்டம்லேருந்து டாப்புக்கு எடுத்துக்கும். அப்போ பாட்டம் தான் ஃபஸ்ட்டு கலர், டூவில் என்ன கொடுத்துருக்கோம், டாப் கொடுத்துருக்கோம், அதுதான் செகண்ட் கலர். ஸோ அதே மாதிரி நம்ம எந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ டாப் பாட்டம், அதே மாதிரி ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ இன்னும் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி மட்டும்தான் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம வந்து டிகிரி கூட ஆங்கிளை கூட கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 90 டிகிரினா நார்மலாக வந்து இந்த மாதிரி 90 டிகிரிலாம் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 130 டிகிரி கொடுத்துப்போம். ஒரு 130 டிகிரி. ஸோ 130 டிகிரி அப்படிங்கும்போது பாருங்கள் இந்த டயகனல் ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி ஆங்கிளில் கொடுக்கணும், எந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நம்ம பட்டனோடைய கலர் டிசைன் கிரேடியன்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுவே வந்து நான் ஒரு 210 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 210 அப்படின்னு கொடுக்கும்போது இதோட டேரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த கார்னரில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து 2 கலரில் இருக்கா. இப்போ நான் வந்து செகண்ட் டிசைனை நான் போடுறேன். அதாவது செகண்ட் பட்டனுக்கு சேம் இதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கிறோன்னா நார்மலாக இந்த மாதிரி இந்த டிசைனில் நம்ம லைனர் கிரேட் நம்ம பண்ணுவோம். ஓகே, இதுக்கு நான் என்ன பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன், 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் 210 டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கலர் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிறேன். அதாவது முன்ன 2 கலரை மட்டும் வச்சு பண்ணோம், இப்போ வந்து 3 கலர் வச்சு நமக்கு பண்ண போகிறோம். ஓகே, இந்த 3 கலரில் இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மாதிரி லைட் கலராக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு கலர், இது செகண்ட் கலர், இது தேர்ட் கலர். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் மல்டி கலர்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது எனக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 கலர் யூஸ் பண்ணி 3 கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போது இல்லை எனக்கு எக்ஸாக்ட் 50% தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுறது, பட்டன் 3ன்றதை நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் யூஸ்வலாக எப்பவும் போல் நான் 2 கலர் மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து புரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பார்டர் ரேடியஸ் யூஸ்வலாக எப்பவும் போல் ஒரு 25 பிக்சல் அந்த டிசைனை நம்ம படிச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னென்னா நம்ம 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதாவது இப்போ எக்ஸாக்ட் எப்படி 50% பண்ணுறது, இப்போ வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்கோம், அதனால இது வந்து டாப் டு பாட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸாக்ட் 50% அப்படின்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக 50% வந்திருக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் எந்த பொசிஷனும் கொடுக்கல, இந்த பட்டன் வச்சுக்கலாம், ஏன்னா சேம் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு 50% அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கும் நான் ஒரு 50% இந்த கலருக்கும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் நார்மலாக 2 கலரை கொடுத்து லீனியர் கிரேடியன்ட் கொடுத்தேன் அப்படின்னா அப்போது அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா டார்க் கலர்லேருந்து செகண்ட் கலரான லைட் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ இல்லை எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வேண்டாம், எனக்கு 50% கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு கரெக்டாக 50%க்கு நான் என்ன ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துருக்கணும் அது எக்ஸாக்டாக எடுத்துக்கணும், செகண்ட் 50%க்கு என்ன கலர் கொடுத்துருக்கணும் அதை எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இல்லை இதுலவே உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஓகே 50% வந்துருச்சு, இதுக்கு நான் வந்து ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கும் நான் சேம் அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்து காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி லீனியர் இதுக்கும் இந்த லீனியருக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கலருமே ஒரு பர்டிகுலர் கலர் எவ்வளோ பர்சன்டேஜில் தான் வரணும், எவ்வளோ பர்சன்டேஜில் தான் வரணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒப்பாசிட்டி வந்து நார்மலாக எதுவுமே கொடுக்கலன்னா நமக்கு 1 இருக்கும். 1ன்னா ஃபுல் ஒப்பாசிட்டியில் இருக்கும். ஸோ அது வந்து டீப்னானா தெரியும். இப்போ இதுவே நான் 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அந்த விசிபிலிட்டி வந்து இல்லை. ஸோ இதுவே நான் ஒப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 0.5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள். ஸோ 0.5 அளவுக்கு வந்துட்டு 50% வந்து இந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு 80% கொடுக்குறேன்னா 0.8. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை நான் எனக்கு ஃபுல் ஒப்பாசிட்டி வேணும்னா நம்ம 1 கொடுத்துக்கலாம். ஸோ அது 100% மாதிரி இது வந்து ஃபுல் ஒப்பாசிட்டி வந்து நமக்கு கிடைச்சிடும். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ லீனியர் கிரேடியன்ட்ல நார்மலான லீனியர் கிரேடியன்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுவே இந்த லீனியர் கிரேடியன்ட் நம்ம எப்படி ரிப்பீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ற இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட். நான் என்ன பண்ணிருக்கேன், லீனியரில் நான் ரிப்பீட் அப்படின்ற இந்த இதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி லீனியரில் ரிப்பீட் 1 ரிப்பீட் 2 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டனுக்கு மட்டும் நான் ஸ்டைலிங் பண்ணுறேன். யூஸ்வலாக எப்போ போனதான். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்ற கமெண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான செக்ஷன் இது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிடிஎன் ஃபஸ்ட்டு பிடிஎனுக்கு நான் ஸ்டைலிங் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி இப்போ நான் எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல லீனியர் கிரேடியன்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிப்பீட்டிங். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 2 கலர் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸஸாக நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த ஓவராலாக இந்த பட்டன் வந்து 100% ஹைட்டில் இருக்குது. ஸோ அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம்ன்ற நார்மல் பொசிஷனு. ஸோ இதை வந்து 100% எடுத்துக்குது. இப்போ இது எடுத்துக்கும் போது என்னென்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு 100%னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 33.5 33.3 அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்து ஈக்குவலான ஹைட்டில் எடுத்துக்குது. ஓகே, இப்போ ஒருவேளை நான் இந்த இடத்துல என்ன அதனால வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிப்பீட்டிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எந்த ஒரு இப்போ வந்து இது இவ்வளோ ஹைட்டில் தான் எடுத்துக்கணும், இது வந்து இவ்வளோ ஹைட்டில் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுக்கல. அதனால இது வந்து ஈக்குவலண்டான ஹைட்டில் எடுத்திருக்கு. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 10% அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து ஒரு 20% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, இது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஓவராலாக 100 இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு ஒரு 15% அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 15%, இது 10%, இது 20%. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே இல்லாததுனால அதே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த 100% ஹைட் வந்து இது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கலர் நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். 2 கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பட்டனுக்கு வந்து ரிப்பீட்டிங் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பட்டன் 2க்கு சேம் இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்டர் நம்ம கொடுத்துக்கலாம். பார்டர் வந்து 5 பிக்சல் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம்னா டைரக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 210 டிகிரி. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பிளெயினான கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்சர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்ற மாதிரினாலும் நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டன் 3க்கு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பார்டர் ரேடியஸ் ஒரு 25 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து நான் 2 லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்சர் கலரில் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம லீனியர் கிரேடியண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டிரான்ஸ்பரண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் வந்து கொடுக்க முடியும்.
ஓகே. இப்போ அது வந்து எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கலருக்கு பார்த்தீங்கன்னா 50% அத நான் கலருக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்க இது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இதோடைய டிரான்ஸ்பரண்ட். இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால அந்த ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த பாடிக்கு வந்து நான் நார்மலா வேற ஒரு கலர் நான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பாடி டேக்குக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஓகே. இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஆனாலும் இங்கே பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது. அது வந்து எனக்கு இந்த எல்லோ கலரில் தான் ஆக்சுவலி வரணும், ஆனால் வரல. ஏன்னா இது டிஃபால்ட்டாக என்ன பண்ணுன்னா இந்த பட்டனுடைய கலர் வந்து ஒயிட் கலரில் தான் எடுத்திருக்கும். அதனால தான் நமக்கு ஒயிட் வருது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மலான பட்டனுக்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது கலர்னா நான் டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துக்கிறேன். அப்போது இது என்ன பண்ணணும்னா அந்த ஒயிட் கலருடைய இப்போ இந்த ஆக்சுவலி இதனுடைய டிரான்ஸ்பரண்ட் என்ன, இதனுடைய பேரண்டான இந்த பேக்ரவுண்டு தான். அதாவது அந்த பட்டனுடைய கலர். அந்த பட்டனும் வந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான அந்த எல்லோ கலர் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த பட்டனுக்கே பாருங்க, இந்த இடத்துல நான் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கலர் மட்டும் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்க இருக்கு இந்த பட்டன் இங்கே இருக்கு. ஸோ இந்த செகண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் 3 கலர் வச்சிருக்கிறேன். அந்த 3 கலரில் நான் என்ன பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்பரண்ட். இப்போ பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதே மாதிரி நான் இந்த இடத்துல நான் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க அந்த எல்லோ கலர் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பட்டன் வந்து கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். ஓகே. ஒருவேளை இன்கேஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் இந்த பட்டன்ற ஃபோல்டருக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலருக்கு பதிலாக இந்த பேக்ரவுண்டில் வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு இமேஜ் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த சிஎஸ்எஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நான் பேக்ரவுண்டு URL இது எங்கே இருக்குது அதே சேம் ஃபோல்டரில் இருக்கிறனால நான் .jpg அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இந்த பட்டனில் பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் கரண்ட்டாக இந்த பட்டனில் எந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. இதோடைய பேக்ரவுண்ட் எதுவும் அந்த பேக்ரவுண்ட் இந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வேணால் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து பேசிக் பட்டன் பார்த்துருக்கோம், அவுட்லைன் பட்டன் பார்த்துருக்கோம், லீனியர் கிரேடியன்ட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ரிப்பீட்டிங் கிரேடியன்ட். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் கிரேடியன்ட் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி கிரேடியன்ட்டில் இன்னொன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரேடியல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கான டிசைனை பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல. சரி, ஓகே. ஸோ நம்ம எப்படி லீனியர் கிரேடியன்ட்டுக்கு மேலே இங்கே எப்படி பண்ணியிருக்கோமோ சேம் அதே தான். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சேம் அதே தான். இங்கே பொசிஷன் இருக்கணும், கலர் 1 இருக்கணும், கலர் 2 இருக்கணும். அப்போது இந்த லீனியருக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் ரேடியல் அப்படின்றத நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இது ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்றதுனால. ஓகே. இப்போ இந்த ரேடியல் கிரேடியன்ட்டில் இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டிகிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சர்க்கிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரேடியல் கிரேடியன்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, சென்டர்லேருந்து வெளியில் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது, ஸோ இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். லீனியர்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் டாப் டு பாட்டமாகவும் ரைட் டு லெஃப்டாகவும் அந்த மாதிரி இருக்கும். அதுவே ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னா சென்டரில் இருந்து அப்படியே கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து சர்க்கிள் மாதிரியாக வரும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சர்க்கிள் அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு சர்க்கிள். ஓகே. இப்போ நான் இதே டிசைனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் 2க்கு கொடுக்குறேன். இது இன்னும் எந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இதே மாதிரி தான் பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 5 பிக்சலுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இதில் சர்க்கிள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எலிப்ஸ். நீங்கள் பாருங்கள் இது வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது, இது பாருங்கள் இந்த எலிப்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதுவே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 50% நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 50% பண்ணும்போது இதனுடைய கவரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம எந்த கலரை நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி லீனியர் கிரேடியன்ட் பார்த்தோமோ சேம் அதே தான். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் டு ரைட்டா இல்லை என்ன டிகிரியில் கொடுக்கணும், என்ன ஆங்கிளில் கொடுக்கணும், இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன ஷேப்பில் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த எலிப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதே மாதிரி தான். இப்போ ஒருவேளை நான் வந்து இன்னொரு கலர் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல நான் எல்லோ கொடுத்து பார்க்குறேன். எல்லோ அப்படின்றத கொடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்து எல்லோ வந்துருக்கு. இது 50%. இந்த எல்லோவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு 30% அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தெரியுதுங்களா, இது 30%. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 20%. அந்த மாதிரி காலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான். இதையே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 30% இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும், எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எலிப்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதே மாதிரி நான் பட்டன் 3க்கும் நான் கொடுத்துக்க போகிறேன். இந்த பட்டன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேம் அதே மாதிரி தானே. இப்போ வந்து நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன், மற்ற 3 கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 கலரில் இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட். நம்ம நார்மலாக எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் யூஸ்வலாக எப்போ போல நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகே. இப்போ பாருங்கள் இப்போ வந்து எனக்கு ப்ளூ கலர் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பட்டனுடைய கலரோ இல்லை அதனுடைய டெக்ஸ்சரோ நம்ம எப்படி வேணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை பார்த்தோம். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எப்படி வந்து நம்ம இப்போ லீனியர் கிரேடியன்ட்க்கு வந்து நம்ம ரிப்பீட்டிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணுமோ சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல இது வந்து லீனியர் கிரேடியன்ட்டா, ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட். ஸோ நான் இதே மாதிரி என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரேடியல் கிரேடியன்ட்டுக்கும் நான் இதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரேடியல் கிரேடியன்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்துக்குமே நான் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ரேடியல் அப்படின்றத ஐடியல் கிளாஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே இந்த ரேடியல் கிரேடியன்ட் லீனியர் கிரேடியன்ட்டோடைய ரிப்பீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அங்கே என்ன போட்டப்போ அதே தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா கிரேடியன்ட், அதாவது இது வந்து ரேடியலோட இது. ஸோ ரிப்பீட்டிங் ரேடியல் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனுடைய ஐடிஸாக நான் இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். 1 2 3. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லீனியர் அப்படின்றதுக்கு பதிலாக நான் ரேடியல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ தெரியுதுங்களா, இப்படி இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளால ஒரு பட்டனுடைய பேட்டர்னை நம்மளால பண்ண முடியும். ஓகே. இப்போ 3 கலருக்கு நான் ரேடியல் கிரேடியன்ட் அதே மாதிரி நான் கொடுத்து பார்க்குறேன் ரிப்பீட்டிங். ஓகே. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டிகிரி கொடுத்துருக்கோம். இந்த டிகிரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா எலிப்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் நம்ம இந்த பர்சன்டேஜ் இல்லாமல் நம்ம நார்மலாக வெறும் கலர்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் இதுக்கு வந்து ஒரு 10% அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது நார்மலாக இந்த மாதிரி கொடுக்கலாம். சென்டர் அப்படின்றத எடுத்துக்கும். சர்க்கிள். ஸோ இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே எப்படி கொடுத்து சர்க்கிள் இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு சர்க்கிள் அப்படின்றது கொடுத்து டிரான்ஸ்பரண்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சர்க்கிள் இருக்குது, அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கலர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டிரான்ஸ்பரண்ட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன நேம் சேஞ்ச் பண்ணல, அதாவது லீனியர் கிரேடியன்ட்டுக்குள்ள இருக்குது. லீனியர் கிரேடியன்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் எலிப்ஸ் இந்த மாதிரி இருக்காது இல்லையா, அது வந்து டிகிரி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லீனியர் கிரேடியன்ட் சர்க்கிள் ஒர்க் ஆகலை.
ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபாண்ட் வெயிட் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு போல்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிரேடியன்ட்ல ஆக்சுவலி 2 நம்ம பார்த்துருக்கோம், லீனியரும் இன்னொன்று வந்து ரேடியலும் பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி கிரேடியன்ட்ல இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் கோனிக் அப்படின்றது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கோனிக்கு நம்ம இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதே முன்னே நான் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான். இப்போ வந்து இது ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியண்ட்டா, ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியண்ட்டு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரேடியல் கிரேடியன்ட் என்னவோ அதே சேம் நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல ரேடியல் கிரேடியன்ட் போல இது வந்து கோனிக். ஓகே, இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் அந்த கோனிக்கோடைய ஐடிஸை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் ரேடியல் அப்படின்ற இதுக்கு பதிலாக நான் கோனிக் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த கோனிக் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆங்கிள் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நார்மலாக வெறும் கலர்ஸை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். 2 கலர் இந்த கோனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, ஆக்சுவலி இங்கே 2 கலர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாக்டாக தெரியலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கலர் கொடுக்குறேன். 3 கலர் நான் கொடுத்து பார்த்தேன்னா உங்களுக்கு அப்போ தெரியும். இப்போ தெரியுதுங்களா? ஸோ 1 2 3. அப்போ இந்த கலர் இது எப்படி எடுத்துருக்குன்னா இது கோனிக். ஸோ இந்த மாதிரி கோன் மாதிரியான இதெல்லாம் எடுத்துருக்கு. தெரியுதுங்களா? ஸோ நம்ம நார்மலாக எதுவும் கொடுக்கலன்னா 100%க்கு இது இந்த மாதிரி எடுத்துக்கோம். அப்போ ஒருவேளை இன்கேஸ் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சேம் இதே பேக்ரவுண்ட் கலர் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கலர் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலரை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 0 டிகிரியில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 90 டிகிரிலையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அந்த க்ரீன் கலர் வந்து 90 டிகிரியில் கொடுத்துருக்கேன். ஸோ 90 டிகிரியில் இருந்து 110 டிகிரி அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன், எல்லோ அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கலரை நான் 110 டிகிரிலையும் நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதே எல்லோ கலரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 210 டிகிரி அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இன்னொரு கலர் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த கலர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். ஓகே, இப்போ நான் இது எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோனிக் கிரேடியன்ட்டில் இந்த ரெட்டு வந்து இப்போ 0 டிகிரி நம்ம எந்தெந்த டிகிரியில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அப்போது நான் 0 டிகிரியில் ரெட் கொடுத்துருக்கேன், 90 டிகிரியில் ரெட் கொடுத்துருக்கேன். அப்போது நான் எனக்கு ஃபஸ்ட் டிகிரிலேருந்து, அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி கொடுத்துருக்கேன், செகண்ட் இன்னொரு டிகிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிகிரியிலேருந்து இந்த டிகிரி வரைக்கும் எனக்கு ஒரு கலர் ஆக்குபை ஆகணும் அப்படின்ற மாதிரி கலராக நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ 0 டிகிரியில் நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன், 90 டிகிரியில் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் ரெட் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அந்த 90th டிகிரிலேருந்து 110 டிகிரி வரைக்கும் க்ரீன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து எல்லோ பாருங்கள் 110 டிகிரியில் இருந்து 210 டிகிரி வரைக்கும் எல்லோ எடுத்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கு ரீக்ரியேட்டிவ் படி மற்ற அந்த எல்லோ கலரோட சேர்ந்து இந்த பிளாக் வந்து கரெக்டாக இந்த 360th பொசிஷன் 0th பொசிஷன் சொன்னாலும் அது வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இவ்வளோ இந்த ஆங்கிளில் எனக்கு இந்த கலர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு வித்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து வித்து ஹைட் வந்து 100%, 100 பிக்சல் 100 பிக்சல் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பை சார்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதையவே நான் இந்த இடத்துல நான் போடுறேன். பார்டர் டிசைன் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 50 பிக்சல். இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பை சார்ட் மாதிரியான டிசைனே இது கொடுக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 210 டிகிரிலையும் பிளாக் தான் இருக்கணும், மீதி இருக்கிற எல்லா ஏரியாவுமே அது கவர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கோனிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பை சார்ட் மாதிரியான டிசைனை கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ பிளெயினான ஒரு கோனிக் கிரேடியண்ட்டை பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட் அதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா ரிப்பீட்டிங் கோனிக். ஸோ இந்த கோனிக்கை நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான நம்ம ஸ்டைலிங் நமக்கு தேவைப்படும், HTML தேவைப்படும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் ரிப்பீட்டிங் கோனிக் அந்த கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேம் இதே மாதிரி நான் வந்து ஐடியை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது 1, இது 2, இது 3. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரேடியல்ன்றதுக்கு பதிலாக நான் யூஸ்வலாக எப்பவும் போல் கோனிக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நம்ம பிளெயினில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதையே நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே. நான் பிளெயினில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபிட்டிங் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ 100% எடுத்திருக்கா. ஸோ இந்த 3 கலருக்குமே நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன டிகிரியில் கொடுக்கறது. இப்போ பாருங்கள் இந்த ரிப்பீட்டிங் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா எனக்கு இது 10 டிகிரி, இது 20 டிகிரி, 30 டிகிரியில் கொடுக்கணும். ஸோ அதுவே எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுக்கறது போல் நம்ம இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்லேயும் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம முன்னே என்ன பார்த்துருந்தோம் இந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுக்காம நார்மலாக ரெட்டு வந்து எனக்கு 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் வரணும். அதே மாதிரி எனக்கு கிரீன் வந்து 90 to 110 வரைக்கும் கொடுக்கணும். நம்ம வந்து கமா செப்பரேட்டில் கொடுக்கணும். அதை நான் வந்து கமாவாக கொடுக்காம ஒரே கலராக இருக்கிறத இதில் வந்து இது வரைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அப்போது நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே லாக்கப் பண்ணிட்டோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா 100% இந்த மாதிரி கொடுக்காம நான் வந்து ஒரு 10 டிகிரி வரைக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு கிரேடியன்ட், அதாவது நம்ம வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி தான் இது வந்து ஒரு கிரேடியண்ட்டாக இது வந்து செப்பரேட் ரிப்பீட் ஆகியிருக்கு. இது வந்து நம்ம எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்கோமோ டிகிரி அந்த டிகிரி வரைக்கும் மட்டும் எக்ஸாக்டான இதாக கொடுத்துருக்கு. இது புரியுது உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான். ஸோ நம்ம இந்த பை சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம சேம் இதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சேம் இந்த பை சார்ட்டு அந்த முன்னாடி இருந்த டிசைனை நான் வச்சு காட்டுறேன். இப்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது கிரேடியண்ட்டாக எப்படி கொடுக்கறது, இல்லை எக்ஸாக்டான பொசிஷன் யூஸ் பண்ணி அந்த இதுக்கு மட்டும் கரெக்டான கலர் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்த்தோம். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி வந்து இந்த இடத்துல இந்த சென்டர் பொசிஷன் இருக்குல்ல, இது எங்கே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னத்துல நான் இது ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 45% வந்து ஹரிசாண்டலாகவும் ஒரு 10% வந்துட்டு வெர்டிக்கலாகவும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷனை கூட நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ நான் கீழே இன்னும் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 80% கொடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி பேசிக்காக எப்படிலாம் பட்டன்ஸ் டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு வேறு எந்த டிசைன் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற வீடியோ உங்களுக்கு கேட்காமலே வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.